அமர்ந்திருக்கும் அறிவுசார் பெருமக்களே, உண்மையான மதத்தை கோடிட்டு காட்டு கொண்டிருக்கின்ற பஞ்சாப் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள அனைத்து சீக்கிய நண்பர்களே, மற்றும் நாங்களும் உங்களோடு தோள் கொடுப்போம் என்ற உறவை நீடித்து கொள்ள சகோதரர் ஜீவன் சிங் அவர்களோடு இணைந்து அவர்களது இந்த விழாவிலே பங்கேற்க வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளே, மற்றும் என்னுடன் இவ்விழாவிற்கு வந்திருக்கின்ற அருட்சகோதரிகளே, ஊற்றார் உறவினர்களே, அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1995 நான் முதல் முறையாக சகோதரர் ஜீவன் சிங்கை பார்க்கின்ற போது எந்த ஒரு துடிப்பு அவரிடம் இருந்ததோ அதே துடிப்பும் பல மடங்காக இன்று அவர் வளர்ந்தது போலவே அவரோடு கூடிய அந்த சமுதாய முன்னேற்றத்திற்கான வளர்ச்சியையும் நான் இன்று அவரில் காண்கிறேன். அன்று சிறியதாக தொடங்கிய அன்னை தெரசா இரத்த தான மையம் என்ற ஒரு அமைப்பில் நான் அவரை சந்தித்தேன். இன்று இவ்வளவு மிகப்பெரிய அளவில் தேசிய தலைவராகவும் மற்றும் இன்று ஊடக இந்த மண்ணிலே சார் ஜவஹர் கூறியது போல இந்த மண்ணிலே தூத்துக்குடியில் அதுவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்ற இந்த இடத்தில் ஊடக மையத்தை அமைத்து அதனை வெளிவர கொண்டு வர வேண்டும், அனைவரும் அறிய வேண்டும், அனைவரும் பயன்பெற்று கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயரிய எண்ணத்தில் அவர்கள் தொடங்கி இருக்கின்ற இந்த நிறுவனமானது உண்மையான அதன் கருத்தை நாம் ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு அதனை பயன்படுத்தி கொண்டு நாம் மட்டுமல்ல, அவர்கள் மட்டுமல்ல, ஏதோ சீக்கிய மதம் இங்கு தொடங்கி இருக்கின்றது, அவர்களுக்கான ஒரு சமூகம் என்ற ஒரு குறுகிய வட்டத்திலிருந்து வெளிவந்து அதனை பயன்படுத்தி சமுதாயத்தில் அனைவரும் பேசும் உரிமையை பெற்றிருக்கிறது போல ஒருவரை ஒருவர் அன்போடும் மதித்தும் மன மகிழ்ச்சியோடும் ஒற்றுமையோடும் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையாக இதனை பயன்படுத்துமாறும் இதில் நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் சமுதாயத்தை நோக்கிய மாற்றத்தை நோக்கி நகர வேண்டும் என்றும் இவர்கள் மேலும் தொடர்ந்து என் நோக்கத்திற்காக இவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் நிறைவான வெற்றி பெற்று வாகை சூடி மகிழ வேண்டுமென்று வாழ்த்தி இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.